ஹலோ கைஸ், இந்த வீடியோல த லெஜண்ட் ஆஃப் நார்த்தன் பிளேட் மேன்வாவோட 97வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 96 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோவோட நார்த்தன் அலிசைக்கு ஹெவன்ஸ்க்கு வந்துட்டு அந்த போர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஹீரோ வந்துட்டு அந்த ஜூனை வந்துட்டு போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவோட கையில அந்த ஜூன் வந்துட்டு சாகுறப்ப பாவோனி அப்படிங்கிறப்ப அங்க வந்திருக்கிற இன்வென்சிபிள் வாரியர்ஸ் எல்லாருமே ஹீரோ ஒரேடியா அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன நான் மட்டும் தனியா இங்க வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறியா? வெல், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு தனிமையில இல்ல, வெளியே வாங்க நார்த் நேவலி செக்ட் அப்படிங்கிறப்ப ஹீரோட செக்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அந்த இன்வென்சிபிள் வாரியர்ஸை போட்டு அடி பொழக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பின்னாடி திரும்பி பாக்குறப்ப அங்க சூச்சியான் வந்துட்டு அவனோட போர்சஸோட வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டுட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல லீடர் ஜென் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிறாங்களா. ஹீரோ வந்துட்டு மாஸ்டர் சூச்சியான் நீங்க எப்படி அப்படிங்கிறப்ப சூச்சியான் வந்துட்டு லீடர் ஜென் உண்மையுமே இந்த 3 வருஷ போர்ல சைலனைட்டோட கை கோத்துட்டு நீங்க இன்டர்ஃபியர் ஆனீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எவர்னஸ் சைலனைட்டையும் மோத வைக்கிறதுக்கான பிளான் தான் அது, அவங்களோட ஃபைட்டிங் பவரை குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப சூச்சியான் இருந்துட்டு உங்களோட பிளானா? வெல், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஏன்னா அதனால எனக்கு நெருக்கமானவங்க இருந்துட்டு செத்து போயிட்டாங்க. உன்னோட பிளானை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு நீ ஷிம் மூணேவையும் டீமன் ஷீல்டு ட்ரூப்பையுமே அழிக்க வேண்டியது வந்துச்சா? எனக்கு நீ சிரிப்பு காமிக்காத, உன்னோட பர்சனல் ரிவெஞ்ச எடுக்கிறதுக்காக நீ யூஸ் பண்ற தேவையில்லாத எக்ஸ்கியூஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணிடான். ஆனா ஹீரோ வந்துட்டு அதை வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு மாஸ்டர் சூச்சியான் அப்படிங்கிறப்ப சூச்சியான் வந்துட்டு நீ மட்டும் ஜின் மூவான் இதுல தலையிடாம இருந்திருந்த அப்படின்னா நாங்க சைலண்ட் நைட்டோட ஹெட் குவார்டர்ஸை சக்சஸ்ஃபுல்லா ஆம்புஷ் பண்ணி இந்த போரோட சிச்சுவேஷனே நாங்க வந்துட்டு மாத்தி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பயங்கரமா நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோ வந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சு பின்னாடி வந்துட்டு மாஸ்டர் சூச்சியான் ப்ளீஸ் இப்போதைக்கு காம் டவுன் ஆகுங்க அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு திரும்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேரியாங் இருந்துட்டு இந்நேரம் உயிரோட இருந்திருப்பா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது என்னோட பிளான்ல கிடையாது, அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிறப்ப சூச்சியான் வந்துட்டு பயங்கரமா ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு வாய மூடு, எப்பவுமே உன்னை ஒரு ஹீரோன்னு நினைச்சேன், என் கூட சேர்ந்து இந்த உலகத்தையே மாத்து அப்படின்னு நினைச்சேன், ஆனா இப்போ நீ பண்ண எல்லாத்தையுமே எப்படி சரி பண்ண போற, எப்படி நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் ஹேண்ட்ஸ் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுவால வழக்கத்தை விட ரொம்பவே பெருசா மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோ வந்துட்டு அவனோட அட்டாக்கை வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த கையை இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாம அழிச்சாராம். என்னோட கோலுமே இந்த உலகத்தை வந்துட்டு சரியாவும் பெட்டரான வேர்ல்டாவும் மாத்துறது மட்டும்தான். ஆனா என்ன, நான் யூஸ் பண்ற மெத்தட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீமன் ஷீல்டு ட்ரூப் இருந்துட்டு ஹெவன்லி அலையன்ஸோட முக்கியமான ஆர்மியா இருந்திருக்கும். அதனால அவங்களை கொல்றதை தவிர வேற எனக்கு வழி கிடையாது. பட் உண்மைதான், என்னோட பர்சனல் ரிவெஞ்சுக்கான ஆசை இருந்துட்டு இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு கொஞ்சம் இன்வால்வ் ஆச்சு, அதை வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன். பட் மிஸ் சீமோனுக்கு வந்துட்டு ஏற்பட்டது வந்துட்டு என்னோட பிளான்ல கிடையாது, அது வந்துட்டு கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது. இந்த உலகத்தை வந்துட்டு சரியா மாத்துற அதுக்கப்புறம் ரிவெஞ்ச தேடுற ப்ராசஸ்ல வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய பேரை கொண்டு நிறைய கெட்ட கர்மா வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கேன். கண்டிப்பா அதுக்கான பிரைஸை நான் அதுக்கப்புறம் பே பண்ணதான் போறேன், இந்த உலகத்தை பெட்டரா மாத்தினதுக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப சூச்சியான் வந்துட்டு பிரைஸ் அப்புறம் பே பண்ண போறியா? கேட்கவே நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கு லீடர் ஜென், உன்னோட பிஹேவியரை வந்துட்டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு நியாயப்படுத்துறத நிப்பாட்டு. நீ வந்துட்டு ரிவெஞ்சுக்காக செயல்படுற ஜஸ்ட் ஒரு வில்லன் தான், இதை வந்துட்டு என்னாலேயே பண்ண முடியும், புது உலகத்தை உருவாக்குறதுக்கு யாரோட ஹெல்ப்புமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரப்ப நம்ம ஹீரோமே அட்டாக் பண்றதுக்கு வேற வழி இல்லாம போறான். ரெண்டு பேரோட அட்டாக்குமே அந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமா மோதிக்குது. பார்த்தா ஹீரோவோட ஸ்வாட் இருந்துட்டு அவன் ஆர்மர் ஹேண்டை வச்சு தடுத்துட்டான், சூச்சியானோட ஹேண்டையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு வெறும் ஹேண்டை வச்சு தடுத்துட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா அட்டாக் பண்ண அதை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு தடுத்துட்டு திரும்பி அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடைசியில ஹீரோ வந்துட்டு அவனோட டார்க்னஸ் வாட வச்சு அட்டாக் பண்றப்ப சூச்சியான் வந்துட்டு அதுல இருந்து கீழே குமிஞ்சு தப்பிச்சாரான். அதுக்கப்புறம் அவனோட கையில அந்த லைட் எனர்ஜி வந்துட்டு கேதர் பண்ணி நம்ம ஹீரோவோட இடுப்புலயே வந்துட்டு ஒரு குத்து வந்துட்டு குத்திரான். அதுல ஹீரோக்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு டேமேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு போய் விழுகிறான். ஆனா அதுக்கப்புறமும் இதே டீ போஸ்ட் தான் ஆக்சுவலா வேலி வெஸ்டோட ஒரு மீம் வந்துட்டு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு கைஸ். அதுல எக்ஸாக்டா இந்த போஸ் தான் இருக்கும், இதை வச்சு நிறைய மீம் வந்துச்சு. அதே போஸ் வந்துட்டு இங்க நம்ம சூச்சியான் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு சீக்ரெட் லைட் அஷன்சன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போக ஹீரோ வந்துட்டு பிளேட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஸ்கை ஸ்பிட்டிங் சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களோட ரெஸ்பெக்டிவ் எனர்ஜியை வச்சு அட்டாக் பண்ண போறாங்க. ரெண்டுமே நார்மல் எனர்ஜி கிடையாது இது வரைக்கும் பார்த்த வரைக்கும். இவங்களோட ரெண்டு பேரோட எனர்ஜியுமே அந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமா மோதிக்குது. கடைசியில அந்த ஸ்மோக் எல்லாமே விலகி யாரு வந்துட்டு ஜெயிச்சிருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா சூச்சியானோட ஹிட் நம்ம ஹீரோ மேல படல, சின்ன கீரல் தான் இருக்கு. ஆனா அதே சமயம் ஹீரோ வந்துட்டு சூச்சியானோட கழுத்துலயே அவனோட பிளேட வந்துட்டு வச்சுட்டான். சோ இந்த ஃபைட்ல சூச்சியானை டிஃபீட் பண்ணி நம்ம ஹீரோ தான் இருந்துட்டு ஜெயிச்சிருக்கான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல எடுத்ததுமே வெஸ்ட் சைடுல நடக்கிற சண்டையை வந்துட்டு காமிக்கிறாங்க. அங்க மூசாங்கோட தலைமையில இருக்கிற குரூப் இருந்துட்டு அங்க இருக்கிற ஹெவனியன்ஸ் ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அப்பதான் மேல பாக்குறப்ப சியாங் ஜெங்கோட காக்கா இருக்குல்ல, அது வந்துட்டு என்னமோ சிக்னல் கொடுக்குது. அதை கேட்ட உடனே மூசாங்க வந்துட்டு விசில் அடிச்சு எல்லாத்துக்குமே ஒரு சிக்னல் கொடுத்துட்டு அவனோட பிளடி பிளேட் ட்ரூப் எல்லாமே டக்குனு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சானுங்க. அதை பார்த்து ஹெவனியன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் எங்க போயிட்டீங்க? நார்த் நெவலி செக்ட், சீக்கிரம் அவங்கள புடிங்க, அவங்கள ஒருத்தங்க கூட உயிரோட விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் சைடு நடக்கிற சண்டையை வந்துட்டு காமிக்கிறாங்க. அங்க நிறைய ஆரோஸ வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொளந்துட்டு இருக்காங்க. ஆரோஸ்னாலே அந்த டாக் வாங்க இருக்கான்ல, அவன் தான். எப்படி முன்னாடி நடந்துச்சோ அதே மாதிரி சியாங் ஜிங்கோட டாக் இருந்துட்டு இப்ப அந்த இடத்துக்கு வருது. அது வந்துட்டு அந்த இடத்துல குறைச்சு சிக்னல் கொடுக்கறப்ப டாக் வாங்க இருந்துட்டு ஃபிளையிங் பண்டிட்ஸ் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சானுங்க. அதே மாதிரி தான் ஹெவனியன்ஸ் இருந்துட்டு நார்த் நெவலி செக்ட் இருந்து ரிட்ரீட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடி வர நம்ம மூசாங்கோட பிளடி பிளேட் ட்ரூப்பும் அதுக்கப்புறம் இந்த டாக்வாங்கோட ஃபிளையிங் பண்டிட்ஸ் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வழியில வந்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. அதே பாதையில அவங்க ரெண்டு பேரையுமே துரத்திட்டு வந்தாங்களா குரூப் ஹெவனியன்ஸ், ரெண்டு பேருமே கரெக்டா அதே வழியில வந்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. சோ வேணும்னே ட்ராப் பண்ணி தான் அந்த வழியில வந்துட்டு அவங்க அப்படியே இழுத்துட்டு வந்திருக்காங்க. போய் பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லூஷன் அட்டாக் தான் இருக்கு. அவங்க வந்துட்டு என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப முன்னாடி அவங்களுக்கு ஜென்வியாலோட மூஞ்செல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. அங்க இருக்கிறவங்கள இங்க பாருங்க, இதெல்லாம் வெறும் இல்லூஷன் தான், நம்ம வந்துட்டு ஒரு இல்லூஷன் ட்ராப்ல வந்துட்டு விழுந்துட்டோம், நீங்க பாக்குறது வந்துட்டு உண்மை கிடையாது, அதனால இது வந்துட்டு உங்களோட மைண்டை வந்துட்டு குழப்ப விடாதீங்க அப்படிங்கிறப்ப அந்த சர்க்கிள் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசமாயி கடைசியில பயங்கர வெளிச்சத்தோட வந்துட்டு அது அந்த இடத்துலயே வெடிச்சு போயிருது. அதனால ஆஃப்டர் எஃபெக்ட்ஸா அந்த இடத்துல இந்த எவலேலன்ஸ் ஆளுங்க இருக்காங்களே, அவங்களுக்கு வந்துட்டு ஒழுங்கா பார்க்க முடியல முன்னாடி இருக்கிறத. அது மட்டும் இல்லாம அவங்களோட உடம்ப வந்துட்டு நகுத்தவும் முடியல. அதனால எல்லாருமே அங்க கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சோ இப்படிதான் ஒன்னா சேர்ந்து இந்த ஹெவனியன்ஸை வந்துட்டு நம்ம நார்த் நெவலி செக்ட்ல இருக்கிற எல்லாருமே ஹேண்டில் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்வியால இருந்துட்டு ஹியூமன்ஸை வந்துட்டு இல்லூஷன்ஸை வச்சு நம்ம ரிவைவும் பண்ணலாம், அதே நேரத்துல டெஸ்ட்ராயும் பண்ணலாம். ஹெவனியன்ஸை சேர்ந்த அரகண்ட் மென் உங்க எல்லாரையுமே நார்த் நெவலி செக்டோட பேஸுக்கு வந்துட்டு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற மூசாங்கு, காங்டாங் செக்ட், மவுண்ட் டூ செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உடனடியா அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு போறாங்க. ஆனா அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி ஜின்வியால இருந்துட்டு திரும்பி பாக்குறான். என்னன்னு பார்த்தா நார்த் நெவலி செக்டோட பின்னாடி வந்துட்டு ஹெவனியன்ஸோட ஒரு ஆர்மி இருந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜின்வியால இருந்துட்டு இவங்க நான் நினைச்சதை விட ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்காங்க. நான் வந்துட்டு நார்த் நெவலி செக்டை சுத்தி நிறைய லார்ஜான பேரியர்ஸை வந்துட்டு கேஸ் பண்ணி வச்சிருந்தேன், பேக்கப் ஃபோர்ஸஸ் ஏதாச்சும் வந்தா அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக. பட் கொஞ்ச நேரத்திலே இவங்க இருந்துட்டு அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்கல்ல. ஜீஸ், கொஞ்சமாச்சும் நான் போட்ட எஃபர்ட்டுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் லேட்டா வந்திருக்க வேண்டியதானே. சேஜ் சீமோன் ஹா அப்படிங்கிறப்ப அந்த சீமோன் தாத்தா இருந்துட்டு நீ வந்து உண்மையுமே உன்னோட 1000 இல்யூஷன் அட்டாக் அதுக்கப்புறம் டார்க் மேஸ் ஃபார்மேஷன் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு இம்ப்ரெசிவான எஃபர்ட்டா தான் போட்டிருக்க. பட் உண்மையுமே எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு நீ உண்மையுமே நினைச்சியா ஜென்வியால் அப்படிங்கிறப்ப நார்த் நெவலி செக்ட்ல இருக்கிறவங்களாம் அதை பார்த்துட்டு ஃபைனலி இவங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த மூவே இருந்துட்டு இந்த பொடியன்களை கூட சண்டை போடுறவே நீங்க வந்துட்டு திணறிட்டு இருக்கீங்களா, பார்க்கவே அசிங்கமா இருக்குது. இதனாலதான் நானுமே கடைசியில இந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே நானா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்குது. யூ ஃபூல்ஸ், என்ன தைரியம் இருந்தா நீங்க இருந்துட்டு ஹெவனியன்ஸ் இல்ல அந்த ஹெவன்ஸே எதிர்த்து நிப்பீங்க, நீங்க பே பண்ண வேண்டிய பிரைஸ் என்ன அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே நான் காமிக்க போறேன் அப்படிங்கிறப்ப இவங்க மட்டும் வரல, கூடவே சேர்ந்து பின்னாடி அந்த மோயாங்க இருக்கான்ல அவனுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் இருந்துட்டு உங்களை உருவாக்குனவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறீங்க போல. வெரி வெல் மை கிரியேஷன்ஸ், நானே இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்க எல்லாத்தையுமே சந்தோஷத்துக்கு உள்ளாக்கி இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன என்டர்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.